தப்பினும் கூந்தல் நரைத்த பின்னும் அன்பில் மாற்றமில்லை. கையில் என்ன இருக்கணும் பாருங்க, சொல்லி பாருங்க. சோளம். இது வந்து இனிப்பு சோளமாக கேட்டலாம். இல்லை ரெண்டெண்ணம் இருக்கு. இது இனிப்பு சோளம். இதை வந்து எப்படி நமக்கு வேக வைத்து சுவையா சாப்பிடணும் பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். இதில் இந்த கவரை பிரித்து சோளத்தை வெளியில் எடுப்போம். நல்லா கட்டியாக இருக்கு. நம்ம கைக்கெல்லாம் வேறு பூ வந்துச்சு. பாத்திளா அழகான சோளம் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. பாத்திளா இது வேக வைக்கவே தோணுது. பாத்திளா அழகாக இருக்குது. இதை நீ இப்படி ஒவ்வொன்றா தோடக்கெல்லாம் சட்டை பார்ப்போம் பார்ப்போம். வர கஷ்டம்தான் சட்டை. ஒரு பாத்திரம் எடுத்துட்டா, பாத்திரம் கத்தி போ. ஒரு வேலை சின்ன வைக்க மாட்டான். ஓடி வா. ஏய், இது வள இல்லை. நல்ல இனிப்பு உண்டான்னு பார்க்கட்டா. இனிப்பு சோளம்னாக்க தான் தின்னுங்கட்டிலாம். இனிப்பு பார்த்து தான் போடணும். என்னென்னா இனிப்பு இல்லைன்னா உப்பு போடணும். இல்லை அதுக்காக தான் இனிப்பு பார்க்குறது கட்டிலாம். நல்ல இனிப்பு கட்டிலாம். அப்போ இதில் உப்பு போடண்டாம். இனிப்பு சோளான தருவி நம்ம டேஸ்ட்டு பார்த்தா வைக்கணும் கட்டிலாம். அவங்க சொல்லி அதை நம்ப முடியாதுல்ல, வியாபாரியை சொல்லி அது. சூப்பராக எடுக்கலாம். ரெண்டையும் பிரித்து கத்தி எடுத்துன்றது என்னன்னு கேட்டியா? சாப்பிட கருவில்ல வா. ரெண்டெண்ணத்தையும் ஓரந்த ரெண்டு வீதம் கட் பண்ணேன். கட் பண்ணி அப்படியே சட்டியில் போடுவோம். வர அடுப்பில் வச்சு நான் மண் சட்டியில் தண்ணி வச்சு அப்படியாக்கும் வேக வைக்கும். இதில் உப்பு போடண்டா. இனிப்பு சோளம் எண்ணெயில் இதை இனி மூடி வைப்போம். மூடி வச்சு அரை மணிக்கூர் வேகட்டும் கட்டிக்கலாம். இங்கே தான் வேகும். சரி, வந்த பிறகு பார்ப்போம். தீ வைப்போம். எப்படி இருக்குன்னு திறந்து பார்ப்போம். சூப்பராக கொதிச்சு பார்த்தீங்களா? இனி வேகட்டும். சோளம் வந்து சூப்பராக வந்துச்சு. இன்னும் எடுத்து சாப்பிடுவோம். இதே மாதிரி எல்லோரும் பண்ணி சாப்பிடுங்க என்ன.